இன்னொருத்தரோட புருஷன் சாப்பிட்டாரா இல்லையா கேக்குறதுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க? சும்மா மெசேஜ், ஒரு ஃப்ரெண்ட்யா ஒரு இது. ஃப்ரெண்டுன்னா அர்த்தம் தெரியுமா உனக்கு? அதுதான் மேடம் இப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது. எந்த மாதிரி ஆயிடுச்சு? அதுக்குதான் சொல்றது அடங்கி இருக்கணும்னு. ஃப்ரெண்டுன்னு இந்த மாதிரி கூத்து அடிக்கிறது. ஒரு குடும்பம் தெருவில் வந்து நின்னதுல நான் இப்ப அவங்கள எதுவுமே சொல்லல மேடம். எதுவுமே ஒரு பக்கம் இருக்கிறேன்னு தான் சொல்றேன். ஆஹா, நான் ஒரு பக்கம் அடிச்சது போ. நில்லுங்க, எங்க உட்கார போறீங்க? பங்கு போட்டுக்கலாம் சொல்றாங்க. ஒரு பாதி இந்த பக்கம் அனுப்புங்க, இன்னொரு பாதி இந்த பக்கம் அனுப்புங்க. பண்ணுங்க பாக்கலாம். அப்ப நீங்க 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம். ஒரு சைடு இங்க போனோம், இன்னொரு சைடு இங்க போனோம். உங்க மனைவிட்ட போய் உட்காருங்க. பாத்தியா, இதுதான் உண்மை. அமுதை பொழியும் நிலவே, என்ன நீ அருகில் வராததேனோ. என்னடா பண்றீங்க? விளையாட்டா இருக்காடா உங்களுக்கு? லவ்வர்ஸ் எல்லாம் கூப்பிடலாமா? கூப்பிடுங்க. அஜித், இந்த அஜித் ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஒரு 2 மீட்டர்ல தாலி கயிறு வாங்க போறாரு. அப்புறம் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி வர உட்கார வச்சு ஒன்னா தாலி கட்ட போறாரு. ஆடப்பாவி, உன்னை என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணலாம்? முருகன், எத்தனை பொண்டாட்டி உங்களுக்கு? 19 20 கேக்குறேன். 19 கிடையாது, 20 கிடையாது. எந்த பொண்ணை பார்த்தாலும் நான் பாத்துக்கிறேன் சொல்லுவீங்களா? அந்த விக்கி எங்க? அவர் எப்படி பழக்கம்? செப்பல் கடைக்கு வேலைக்கு போகும்போதுல இருந்து பழக்கம். அவர் எங்க எப்படி செப்பல் கடைக்கு போன? உங்க அம்மா வீட்ல இருந்து ஜனவரி 18 இருங்க ப்ளீஸ். ஜனவரி 18ஆம் தேதி உங்க அம்மா வீட்ல இருந்து கிளம்பின. எங்க போன? வேலையா உங்களுக்கு? என்ன வேலை செய்றீங்க? லவ் பண்றீங்களா? இல்ல மேடம். அப்புறம் யாரு பிரியா? இல்ல, அது ஏற்கனவே போயிடுச்சு மேடம். இங்க இல்ல, அது ஏற்கனவே போயிடுச்சுன்னா லவ் பண்ண மேடம். எப்போ? அது இதுக்கு முன்னாடி லவ் பண்ண மேடம். பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்றதா நம்ம லவ்? இல்ல, போனோடனே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம், எல்லாருக்கும் பேசிட்டு தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? நீ கொஞ்சம் கூட அழகா இல்ல அப்படி நினைக்காத. என்ன நீ பெரிய உலக அழகி நினைப்பா? உனக்கு அப்படி நினைக்கவே இல்ல மேம். நான் அப்படி நினைக்கவே இல்ல மேம். அறிவு கட்டத்தனமா பேசிட்டு இருக்க நீ. நான் உண்மையா சொன்னா அப்படிதான் மேம் எல்லாம் சொல்றேன். அழகு மண்ணம் கட்டி எப்படி ஓகே? அது எப்படி ஓகே மேடம்? அவங்க சொல்ற மாதிரி இல்ல மேடம். அவங்க சொல்ற மாதிரி இந்த அது எப்படி ஓகேன்னு இல்ல. உண்மை பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு எப்படி இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவே நீ? அதான் மேடம், கட்டல. எதுக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்க இப்படி பசங்களை? ஏமாத்தல, எனக்கு பிடிக்கல. யார பிடிக்கல? மருமத்துவியா, செல்வகுமாரியா, மணியவா? யார பிடிக்கல? இன்னும் பேரு சொல்லவா? அன்பு, சிவா. பசங்க மட்டும் பொண்ணுங்களை ஏமாத்தினா அவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க இத்தனை ஆம்பளைங்களை ஏமாத்தி இருக்கீங்க, சும்மா விட்டுருவோமா? உங்க போலீஸ் ஸ்டேஷன் போனது? அவங்க ரயில்வே ஸ்டேஷன் போலியா? ரயில்வே ஸ்டேஷன் போய் தேடினாங்களா? ஒண்ணு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், தேடாதீங்க இனிமேல். உங்க நம்பர்ல தேடாம இருக்க முடியும்? அங்க போய் உனக்கு ஏதாவது ஒரு ஆபத்தாச்சுன்னா யாருக்குமா கஷ்டம்? நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு உலகமே தெரியாது. என்ன பேச்சு பேசுற நீ? எல்லாமே தெரியற மாதிரி பேசுற. மேடம், நைட்டு 10 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க கூட போனா அது தப்பு இல்லையாமா? அவங்க வீட்டுல போய் இருக்கிறது தப்பு இல்லையா? உங்க அம்மா வாழ்க்கைய பத்தி எல்லாம் சொல்லிருக்காங்கல்ல உங்ககிட்ட? என்ன சொல்லி வளர்த்தாங்க ஒன்னு? அவங்க வாழ்க்கை மாதிரி என் வாழ்க்கை ஆகக்கூடாது. நீ என்ன பண்ண? என்ன பண்ணிருக்கான் அந்த பையன்? அவன்கிட்ட என்ன பிடிச்சது உனக்கு? எதனால அவனை லவ் பண்ண? வண்டலூர் ஜூல மிருகங்கள் இருக்கோ இல்லையோ, லவ்வர்ஸ் இருக்காங்க. இதுல போட்டோல எல்லாம் பின்னாடி ஒவ்வொரு பொண்ணு முக்காடு போட்டுட்டு போட்டோ வேற. பொண்ணு மூஞ்சிய மறைச்சுக்கிறா. ஐயா ஜாமன் உட்காந்துருக்காரு. யார் அந்த முக்காடு போட்டது? இவங்க உனக்கு தெரியுமா அந்த லாட்ஜ்? எங்க மாமாவோட லாட்ஜ். மாமாவோட லாட்ஜ்ல தைரியமா போயிருப்பியா?
சிரிக்கிறேன் இல்ல மேடம். வெக்கமா இருக்கு எனக்கு. எங்க மாமாவோட லாட்ஜ் தான் போய் தங்கலாம்னு சொல்றேன். மண்டால அடிச்சுக்கணும். யாருக்கு வேண்டியது? அது அவரோட குழந்தையானே தெரியல மேடம். ஃபர்ஸ்ட் வீட்டுக்காரர் குழந்தையானே தெரியல மேடம். சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடலாம், இப்பயே விட்டு போயிடறோம், நான் கிளம்பிடுறேன். இல்ல வேணாம், லாட்ஜ் போடலாம் போட்டு அங்க தங்கிட்டு மறுநாள் கேட்குறேன், சரி வா வீட்டுக்கு போயிட்டு உன்னை விட்டு நான் கிளம்பிடுறேன். அன்னைக்கு ஒரு 3 நாள் அங்கே ஸ்டே லாட்ஜில் அன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் கூப்பிட இன்னும் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வண்டி ஏறி வந்துட்டேன். அப்புறம் இந்த கண்ணால் ஆக்ஷன் எல்லாம் காமிக்காதே. அந்த பக்கம் திரும்பி உட்காரு, நான் பேசுறேன். சரி பேசுங்க. பயங்கர வில்லிடி நீ. இல்லங்க மேம், நீங்க பேசுங்க மேம். அவங்கள உண்மையா லவ் பண்ணதுனால சரி, அவங்க உண்மையா லவ் பண்ணா புதருக்குள்ள போணுமா? அவங்கள நம்பி அவங்க கூட இதுதானம்மா லவ்? இதெல்லாம் மேம் லவ். அப்புறம் புதருக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம், அவனுக்கு ஒன்னும் 18 வயசு இல்ல. அப்ப 20 வயசுனா ஓகே உங்களுக்கு? இல்ல சொல்ற குழந்தைன்றீங்களா, அதுக்கு சொல்றேன். அவனை பாருங்க, உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரது இல்ல மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? இப்ப நீ என்கிட்ட சொன்னிய 1 வருஷமா நான் அவளை லவ் பண்ணிட்டு ஆமா, இருக்கேன். 1 வருஷத்து போட்டோ தான் அதெல்லாம். 1 வருஷமா அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னியா இல்லையா என்கிட்ட? ஆமா, 1 வருஷமா தான். இப்போ அப்ப 6 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 6 மாசம்லாம் இல்லையே. எவ்வளவு மாசம் ஆச்சு? 4 மாசம். அதே மாதிரி. அப்ப 4 மாசமா என்ன பண்ற? புரியல. 4 மாசமா மீனா கூட என்ன பண்ற? 2 நாள் தானே ஆச்சு அவளை விட்டுட்டு. ஆமா, 4 மாசமா மீனா கூட என்ன பண்ண? நான் சேட்டிங் தான் பண்ணிருந்தேன். ஹலோ மீனா, சொல்லுங்க மேடம். கேக்குதா? அண்ணா, நீங்க என்ன அண்ணா சொன்னா கூட வாழ்வியா நீ? மாமா தான் எனக்கு அண்ணா கூட வாழ்வியா? உனக்கு அந்த மாமா எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரிஞ்சு பத்தானே உனக்கு அந்த மாமா தெரிஞ்சு. புருஷனோட அண்ணன் வந்து உனக்கு அண்ணன், மாமா எல்லாம் கிடையாது. அது எப்படி மாமா ஆகும்? மாமாவா? எனக்கு அப்ப இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிறது மாமா. தம்பி, நான் அதுல பேசவே போறது இல்ல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டாக்கிங் டு ஹர். இப்ப முடியல. இப்ப இடுப்பு உடைஞ்சு போச்சு, அதனால ஒண்ணுமே முடியல. இடுப்பு நல்லா இருந்தா இன்னும் 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிருக்கலாம். சாருக்கு என்ன தெரியுமா ஹாபி? Facebookல போறது, அழகான என்னென்ன ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கோ எல்லாருக்கும் ஹாய் சொல்றது. அதுல 1 2 மாட்டோம்ல, அத அப்படியே கரெக்ட் பண்ணிக்கிறது. யாருமே தெரியாது மேடம். 4 பேர் கூட சகலகலா வல்லபன். இருக்கிற இடமே தெரியாது. எல்லாமே இப்படிதான் கேக்குறோம். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. ஓ, நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம் ரெடின்ஸ்ல. ஹலோ, என்ன சோறு கறியா உனக்கே சிரி வருது இல்ல? ஆமா, நான் வாயாடிதான் மேம்.